அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது சுவையான ஆட்டுக்கால் பாயா செய்யறது எப்படி என்பதை என் கசின் சுதா செஞ்சு காட்ட போறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா பண்ண போறோம். ஆட்டுக்கால் பாயா பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், நான் சின்னதாக இருந்ததுனால 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் இதான் சேர்த்துருக்கேன். தக்காளி 3 தக்காளி பெருசு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, பட்டை 2 துண்டு, லவங்கம் 3, இலை 1, 2 ஏலக்காய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதெல்லாம் வதக்கிறதுக்கு மசாலா நான் வீட்டில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். நான் கடையில் வாங்குகிற மசாலா இன்றைக்கி யூஸ் பண்ண மாட்டேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், நார்மல் சில்லி, ரெட் சில்லி நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். இது கலருக்காக நான் காஷ்மீர் சில்லியும் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி மஞ்சத்தூள், அப்புறம் 1/4 கப்பு கேர்டு. நான் ஆக்சுவலி இதில் தேங்காய் சேர்க்கலை, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்காலை. தேங்காய் சேர்த்தோம்னா சில பேருக்கு அவ்வளோ ஜீரணமாகாது நைட் டைமில் சாப்பிடும்போது. ப்ளஸ் அதை ரொம்ப நேரத்துக்கும் நம்மளால் வச்சிட்டு இருக்கவும் முடியாது. அதனால நான் தேங்காய் சேர்க்கலை இந்த வாட்டி. ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வறுக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். நான் அதுலேயே எண்ணெய் இல்லாதக்கு இந்த மசாலாலாம் வறுத்துட்டு நான் அரைக்க போகிறேன். இதே குக்கர்லேயே நம்ம ஈஸியாக அடுத்ததுன்னு தாளிச்சிடலாம். ஏன்னா ஒரே பாத்திரமாகவே முடிஞ்சிட்டா இன்னும் நமக்கு பெட்டர் நான் தோணும் எப்பவுமே. அதனால் நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இல்லாதக்கு நான் வறுக்க வேண்டிய எல்லா மசாலாவையும் போட்டு இப்போ வதக்க போகிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும் அரைக்கிறதுக்கு. இப்போ நான் இதை வதக்கிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது நான் இப்போ பவுடர் ஆக்கி போகிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்கிறதுக்கு நான் நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பட்டை லவங்கம், ஏலக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் சேர்க்க போகிறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அது கூட ஆட்டுக்கால் சேர்க்குறேன். ஆட்டுக்கால் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் விட்டு நான் இந்த குக்கரை இப்போ மூடிட போறேன். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8-9 விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு.
இது மேலே இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவுறேன். அது கூட கொஞ்சம் 1/4 கப் கர்டு அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி சேர்த்துட்டு விசில் வச்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இதை முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குக்கர் மூடிட்டு விசில் சேர்க்குறேன். இப்போது எனக்கு 8 இல்லைனா 9 விசில் நான் முடிச்சுதான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னுட்டு நல்லா அழகாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.